தூக்கிட்டு போய் பொண்ணத்துல வச்சுட்டாங்க. எங்க போய் அந்த கவனம் போடுறியா? ஏனெல்லாம் பார்த்தா அந்த குள்ள கத்திரியாவுக்கு இன்னும் கேள்வி எம்மா குண்டோதிரிய கமிட்டியா எங்கடா பையா போயிருந்த? ஏமா ஏமா அந்த கதையா பொண்டாட்டி பால் குத்துருவாங்க. ஆம்பளை பொண்டாட்டி பால் கொடுக்கலாம். ஏமா என் பொண்டாட்டி ஒரு வாரமா உடம்பு செலவா பெட்ல படுத்துந்தா. அதான் கடையில போ உடம்பு ஆமாடா என்ன ஒரு வார்த்தை சொல்ல கூடாது. நீ ஊசி போட்டுருப்ப. அதானே கிட்ட போய் டாக்டர் ஊசி போட்டு எடுத்து ஊட்டு. நீதானே திருப்பதி போயிட மொட்டை அடிக்க. டேய் எனக்கு மொட்டை பாக்குறேன் வரும்போது அந்த வந்தாரு. ஆனா பஸ் நிக்கல. இன்னும் என் பொண்டாட்டிக்கு 10 மாசம் இருப்பேன். அதனால அவர் ஊசி போட்டு அவர் ஊசி பொண்டாட்டி போலான்னு இருந்தாரு. சரி விடுவோம் கறி வேணா ஊறப்படு தொங்குது. டேய் என்னடா தொங்குது? தோடு மூக்குத்தி விளக்கமா பேசணும். உன் அக்கா இருப்பா தங்கச்சி இருப்பா அவன் இருப்பா இவன் இருப்பா அங்க போய் பேசு. என்கிட்ட தப்பா பேச தொடப்ப கட்டையாடி வாடா கம்மி அடிப்பையா. நீ தொடப்ப கட்டையால அடிப்பா. ஆமா ஐயா கொட்டையால அடிப்பா. தோடு கொட்டா அங்க தோடையில கொட்டை கொட்டா 2 வச்சுக்கலாமா? என் பொண்டாட்டிக்கு என் அக்கா தங்கச்சி என் மாமா மச்சான் இருக்கிறான். அவன் பாத்துக்குவான். உன்னை பாக்குறதுக்கு ஆளு வெள்ளம் சொல்லிட்டே இருக்கிறான். எப்படி ஏன குட்டி அதுல கட்டாயம் தெரியும் பகவானே. பகவான் எப்படி தெரியுமா? பாவாடை கூட பயங்கர சட்டை பார்த்திருக்கியா? ஐயா வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. தம்பி இது எப்பேற்பட்ட சபை? அமைதியான சபை. லட்சுமி கடாட்சபுர சபை. மகாலட்சுமி கடாட்சபுர சபை. ஆமா தம்பி 6 எழுத்தான இது திருப்புகழ். திருப்புகழ் இது ஒரு அருணகிரிநாதர். ஆமா அருணகிரிநாதர் என்றால் ஆண்டவன் முருகன். முருகன் பிறந்தது சரவண பொழிகை. சரவண பொழிகை என்றால் கங்கை. கங்கை தெரித்ததோ ஈசன். ஈசன் ஏறுவதோ ரிஷபம். ரிஷபத்தை படித்ததோ பிரம்மா. பிரம்மன் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. வீணைக்குரியது நாதம். நாதத்துக்குரியது சங்கீதம். சங்கீதத்துக்குரியது நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். நீ ஆட்டாட வந்தே ஓத்தவங்க அம்மா நாரதன் செய்வதெல்லாம் கலகம். காலைல செய்வான் நாரத கண்டிப்பா கூட சொல்லு. சொல்லுமா தம்பி நாரத செய்வதெல்லாம் கலகம். கலகம் தக்கன் இருக்க முடியுமோ? கலகத்துக்குரியவன் தக்கன். தக்கன் தக்கன் மகளோ சத்தி. தக்கன் மகளோ சத்தி. சத்திகள் இருப்பதோ கபாலம். கபாலத்துக்குரியவன் அரக்கன். அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழிக்க பிறந்த சக்கரம். சக்கரம் இருக்கும் விஷ்ணு. விஷ்ணு அவதாரமோ 10. 10 சிறுமுடியவன் ராவணன். ராவணனோட இலங்கை. இலங்கை என்றால் ஆலயக சமுத்திரம். சமுத்திரத்து மேல அலைவது அலை. அலை மேல் வள்ளி கொண்டிருப்பது ஆதிசேஷன். ஆதிசேஷன் மார்பில் இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அங்க இருக்கிற ஒரு சொன்ன 10 ஏக்கர் மனம் வாங்கி கொடுத்துருப்பேன். அங்க போய் மனையில மாட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் கதை. தம்பி சரி அப்படி இருந்தாலும் தம்பி யாரும் வந்திருக்கார்கள்? மாதா பிதா குரு தெய்வா அருமையா தாய் தந்த மகளை வந்திருக்காங்க. ஆமா இன்னைக்கு எதிர்க்க நாடகம். இன்னைக்கு எதிர்க்க மன்மதன் ரதி. மன்மதன் ரதி ஓர் இரு நாடகம். தம்பி அப்படி இருந்தாலும் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்த மகளுக்கும் நம்ம நாடக கம்பெனில இருக்கக்கூடிய நம்ம வாதி இருக்கிற பத்தியா சேகரப்பாவுடைய பதத்துக்கும் ஹரிதாஸ் மாமா அவருடைய பதத்துக்கும் நம்ம நாடக கம்பெனில இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணமதர் மாமாவா? ஆமா அவரோட மகன் நானு. மாமனந்தா அதுக்காக என்னடா பையா? ஐயா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஐயா. ஆண்டவன் சொத்து ஆளாக ஒரு குச்சி. உன்னுடைய வளர்த்துக்கோ இந்த சிறியோடு ஒரு வணக்கம். புரிந்து விட்டது. லட்சுமி 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 தம்பி திருப்பாறு கடந்தது பொறுப்பா பிறந்த மாது அமர்ந்த கடைந்தாங்க பாத்தியா? கும்முன்னு இருக்கிறேன். கும்முன்னு இருக்கு லட்சுமி ஆச்சா கங்கை. அதாங்க கொல்லமா இருந்தாலும் கும்முன்னு இருக்குது. கொஞ்ச நேரத்துல கம்முன்னு இருக்குது. உன் அக்கா இருப்போம் தலிஞ்சு போ சித்தா இருப்போம் பெரிய இருப்போம் சித்தமா இருப்போம் பெரிய அதுக்கெல்லாம் மாமா தோண்டி சுடுகாட்டுல வைக்கும். பொண்ணு
எடுக்க போனவியோ கம்யூனிட்டி பையா எடு போனவங்க தான் ஏமா பாட கட்டுறது கம்யூனிட்டி பையனுக்கு கட்டில போட்டு வச்சா பத்தாவது சொல்லிட்டு இந்த கண்ணனு பிறந்த பையனுக்கு தொட்டில கரைச்சி வைக்கிறேன் அப்ப இந்த கண்ணனு பிறந்த பையனுக்கு உடம்பு ஏற மாட்டேங்குது அவன் போட்டு விஷபுத்தி அவன் நிக்கிற இடம் அடி வல்லாரா ஓய் கட்டில போடுறது நான் சாப்பிட்டேன் தொட்டில போட்டு சாப்பிட்டோம் இருமாமா ஆயா கேட்ட சொல்லு அவனுக்கு தொட்டில கரைச்சி வச்சா அவன் இந்த மாதிரி யானை குட்டியான போறான் பாரு கரைச்சி வச்சு நிக்கிறவன் ஆக மாட்டேங்கிறான் அவன் வசமுத்தி விஷமுத்தி வணக்கம் வணக்கம் ஏன் தெரியுமா உணவு வைக்கிறான் நீ லட்சுமி அவன் வட்டி வீட்டு காசுலாம் இன்னும் வரல ஆமா சரி சரி அப்படி இருந்தாலும் நான் 7 பெண்கள் பிறந்தோம் லட்சுமி குண்டாதிரி ஆரை ஆரை அகலிகை அகலிகை நாங்க எல்லாம் பிறந்தோம் அப்படி இருந்தோம் திருப்பதி மலைமேல அமர்ந்தவர்களே ஆமாமா நாராயண நாராயண மூர்த்திக்கு அவரு மார்பில் இதை பெரியாமல் திருப்பதி நாராயணா ஆமா அவரு பொண்டாட்டி அவருடைய பொண்டாட்டி நான் தான்டா அவங்க அக்காலா பண்டிகை வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டாப்பா யாரா அந்த நாராயணா பண்டிகை சாப்பிடுறாங்களா அந்த திருப்பதி பகவானா என் வீட்டு பக்கத்துல நாராயணன் அம்ட்டு நாராயணன் சரி அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உத்தரவு உங்கள் மனைவி லட்சுமி வந்ததா சொல்லிட்டு வா உனக்கு விஷயம் தெரியாதையம்மா ஏண்டா பையா முன்னாடி எங்க போனா உங்க வீட்டுக்காரருக்கு தேவாசம் பண்டிகை நல்லா இருக்கிற மனுஷன் தேவசன்ற நீ செத்து போய் ஒரு வருஷம் அவன் அப்பா பேசி பட்டு வந்தான் அந்த நாற்பது சொல்லிட்டான் என் அப்பா கொடுமடாம எத்தான் சிரி பண்ணிட்டு வந்தான் சிரியம்மா எட்டரை பல்லு காட்டுற பாருங்க தம்பி எங்க வீட்டுக்காரர் உத்தரவு உங்க மனைவி லட்சுமி வந்துக்கா சொல்லிடுவா பகவானே உங்க மனைவி லட்சுமி அம்மா வந்திருக்காங்க உள்ளமா இருந்தாலும் கொம்மனுக்கிறா கொஞ்ச நேரம் கை வச்சா கம்மனுக்கிறான் அடிச்ச பட்ட பல பல்லு போட்டு பேமாரி கம்யூனிட்டி தொண்டை ஐயா ஜோரம் அடிக்கும் மாத்திரை சாப்பிடுகிறேன் வாங்கி தரேன் மனைவி லட்சுமி அருமையா இருக்குது அழகா இருக்காங்க உன் மார்பிளை தங்கக்கூடிய மகாலட்சுமி ஆமாங்க காலைல எத்தனை லட்சுமி பார்த்து எங்க வீட்டுக்காரர் போய் பாத்தியே எங்க வீட்டுக்காரர் என்ன கலர்ல இருக்காரு பூலு கலர்ல அப்படி பாட்டு வரலாம் நீல ஐயா ஐயா பேர் பூபதிங்க ஐயா பூபாதி வாய் திக்கும் ஒரு 2 மணி நேரம் போனா உங்க மனைவி லட்சுமி அம்மா வந்திருக்காங்க பாரு ஏமா பாரு தொட்டு குட்ட சரியா போமா ஐயா வந்திருக்காங்க ஓ பகவானே லட்சுமி சுவாமி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மலையை குடையா நிலையா பிடித்த
லட்சுமி ஐயா தேவி சொல்லுங்க ஐயா. அடி ஆட்டக்காரன் தங்கையாளே என்ன நினைச்சிருக்கீங்க உன் மனசுல? என்ன நினைச்சிருக்கீங்க உன் மனசுல? கட்டிட்டு வருவனால இதெல்லாம் இதுல வந்து ஏற்கனவே வந்து ஏறினேன். இப்ப என்ன சொன்னீங்க நீ? ஆட்டுக்காரமோ வேட்டைக்காரமோ என்னைக்கு இங்கே வந்து அப்போ வரவு நல்லா இருந்துச்சுல்ல? என்ன போகுது? உடம்பு நல்லா வந்து குடிக்கால கோல விட்டாடது. இப்ப நினைச்சா அவரால வர முடியாது. கொஞ்சம் அவரு சோந்தால போயிடுச்சு அவருக்கு. உடம்பு. தேவி இப்ப உனக்கு என்னடி சந்தேகம்? ஆட்டக்கார மகன் எனக்கு சொல்லி காட்டுறேன். ஆட்டக்காரன் ஓ உனக்கு தப்பாய் போச்சாரு. அப்ப கட்டினது நல்லா இருந்துச்சுங்க. லட்சுமி இப்போ அண்ணே சொல்லுங்க ஐயா. சொல்லக்கூடிய சொல்லு இருக்க ஆ, சொல்லுல சுவையான சொல் நிறைய இருக்கும், எப்படிங்க அது? வெளியான சொல்லு இருக்கும். ஆமா. ஆனா ஆ, கொஞ்சம் நான் கேட்டனே ஆ, ஆட்டக்காரன் தங்கையாளே ஆ, அப்படி சொன்னா ஆ. தில்லை சிதம்பரத்தில் நாட்டியம் செய்தது யாரு? அந்த பரமக்கடவுள். ஆ, பரமக்கடவுள். அவன் அசையா வீட்டில் அனுவசையாதடி புவனத்தில் உண்மையடி குதம்பா அது புவனத்தில் உண்மையடி. அந்த மாதிரி ஆ, அவன் அசையலன்னு சொன்னா சொன்னா இந்த அணு கூட அசையாது. அணு கூட அசையாது. அந்த ஆட்டக்காரனுக்கு நீ தங்கை தங்கை இல்லையா? ஆமாங்க. வேட்டக்காரன் மாமியான்னு சொன்னனே, ஆமா. வேட்டக்காரன் யாரு? அந்த வேலு பெருமாள். ஆ, வேடுவனா சென்று சென்று வள்ளியை மனம் புரிந்தான். ஆமாங்க. அந்த வள்ளி புரியுதா? அந்த வேட்டைக்காரனா முருக பெருமாள். ஆமா. முருக பெருமாளுக்கு நீ மாமியா? ஆ, கொஞ்சம் நீ காமியா? ஏய், ஏய். கொஞ்சம் ஐயா, ஐயா, முகத்துலங்க. எல்லாமே டபுள் மீனிங் தான். இல்ல பகவானே, வந்தது எரிபுரி மூஞ்ச காட்டுதியான்ட்ட. நல்ல வார்த்தை பேச மாட்டேன். தலைக்கிற நடத்த தரம் இருந்ததுனால பாக்கலாம். இல்ல வராதுங்க ஐயா. நீ பாக்கணுமா? ஆமா. ஒரு 100 ரூபா கொடுங்க ஐயா. என்னடா? பாருங்கம்மா. ஆஹா. ஆஹா. நாளைக்கு ஐயா நல்லா இருக்கும். கட்டி போனா கட்டி போயிட்டுப்பா. கடலா பார்த்து காப்பாத்துக்கிறேன் ஐயா. தேவி ஐயா. அதனாலதான் ஆ, ஆட்டக்காரனுக்கு தங்கை வேட்டக்காரனுக்கு மாமியா. ஆட்டக்காரன் தங்கையாளே நீ வேட்டக்காரன் மாமியாளே. தேவி நான் யார் தெரியுமாடா? ஓ, நான் யார் தெரியுமா? நீங்க இந்த பாக்க கூட்டுறல புலமரத்து அடியில பண்ணி ஆகிற நாராயணன் மாட்டுக்காரர். ஆ, வியாபாரம் இந்த பண்ணீங்களா? மாட்டுக்காரன் ஆசை தஞ்சன் ஆட்டக்காரன் வேட்டக்காரன் மாட்டுக்காரன். ஆமா. அதனால என் பாதம் பறிந்த உனக்கு இறைவன் அருள் பெற்று பெற்று என் பெற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். உங்கள் சித்தியர் பாக்கியம் ஐயா. சரி, மகட்டும். ஐயா, ஒரு கேள்வி கேட்கலாமா? எதை கேட்டாலும் கேளு. ஐயா, கேளு கேளு. நீங்கள் எதுவித காரணம் சொல்லுங்கள் ஐயா. லட்சுமி மன்னாவா எங்கள் மன்னாவா எதுவித காரணம் சொல்லுங்கள் ஐயா. லட்சுமி மன்னாவா எங்கள் கண்ணாவா கதையடி தெரியல இட்டு வர சொன்னேன் நானா அவனீனா கதையடி தெரியல இட்டு வர சொன்னேன் நானா அவனீனா. ஐயா, தேவி என்றும் இல்லாமல் இந்த நேரத்தில் வர வேண்டிய செய்தி என்னங்க? இந்த அம்மாடி கட்டிகள் பொட்டை பையனை விட்டு அதி சீக்கிரமா
இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு வீட்டுக்காரன் ஒரு பொண்டாட்டி 2:30 மணிக்கு எது கூப்பிடுவான்? ஏய், சீங் சாங் சக். அதுக்கு போய்தான் தேவி, ஐயா கொக்கோக்கே வைக்க வைக்க புரிஞ்சிட போடிடா. பெருமாட முன்ன சபையே. அடி கொக்கோக்கே வைக்க புரிஞ்சிட போடிடா. அடி போட முன்னே. கொக்கோக்கே புரிஞ்சிடா. கொக்கோக்கே வைக்க புரிஞ்சிடா. போடியா போயையே. இந்த பாஜ வர போடே. அடி கொக்கோக்கே வைக்க புரிஞ்சிட போடியா போயையே. அடி பாஜ வரையே. சைலன்ஸ். அண்ணா ரவரவா பசங்களா இருக்குதாங்க இப்ப நாங்க தான் வயசாகி போச்சு இப்போ அல்ல அது பாரம் காலகண்ணோட கூட்டிட்டு கண்ணி ஐயா என்னம்மா பேசாத. அது மோக சொந்த ஜோதி நேத்து நடந்து ஒரு தெரியாதா சூளகாரா என் பொண்டாடி கூப்பிட்டாயா கூப்பிட்டதுக்கு ஏண்டா கெட்டிக்கார பையன் அவனுக்கு இது வேலை தேவையா அப்படின்னு தொடப்பாட்டில் அடிச்சு வெளியே சொல்றாயா நான் ஃபர்ஸ்ட் கடை மாதிரி மேல வாங்கினேன் எறும்பு இருக்கு பாத்துருக்கேன் யானை மேல எறும்பு இருக்குமா ஆனா எறும்பு மேல இப்ப யானை அதெல்லாம் பாத்துனா அந்த கேனை வந்து விட்டு நாய் பூந்த மாதிரி கண்ணு பார்த்து நீ எதுக்கு உள்ள வந்த பேசக்கூடாது வெளியே போடா கதை தொந்தரவு பண்ணாதீங்க லாபம் போறதா டாப்பா இல்ல டாப்பா பாட மச்சான் ஐயா பகவானே அங்க போவாதேம்மா ஐயோ அங்கதான் வெறினா இருக்குது தெரியாது அவனுக்கு ஐயா அப்பா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி எங்கடா வந்தீங்க ஒரு கோயம் கூட எல்லாம் ஐயா எல்லாம் ஏன் மயிறு பூபதி பகவானே அப்படின்னா இந்த பகுதியில இந்த கிழக்க ஆமா ஆஹா லிங்காட்டிப்பாளையத்தின் நடேச வாத்தியார் தான் சூர வேஷத்துல பேர் போனவரு பேர் மட்டும் கிடையாது ஓஹோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவரை பார்த்துதான் சூர வேஷம்னு ஆட ஆரம்பிச்சாங்களா நாடக்காரன் அதான் உண்மை ஏன்னு கேட்டா அருணகிரிநாதருக்கு பிற்பாடு மறு திருப்புகழ் எழுதியவர் லிங்காட்டிப்பாளையத்தின் நடேசவாதியா அவர் சாவாத முந்தி முந்தி லிங்காட்டிப்பாளையம் தேவனூர் மணி கூட நான் போகும்போது எனக்கு 17 வயசு ஓயப்பா அப்ப ஒல்லியா இருந்த இந்த மாதிரி அப்ப ஒல்லியா இருந்த ஆமா ஏன் சொல்ல வர்றேன்னா என்ன அப்பேற்பட்ட சூர வேஷக்காரர
அவருக்கும் கண்ணு தெரியாத ஆஹா. பலவில கொண்டாந்து உட்கார வச்சு என்ன மணி நாடக ஆசிரியர் சொன்னா அந்த தேவனூர் மணியை புள்ள மாதிரி வளர்த்தாரு அவர். பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. ஆமா. அப்போ அவரு அந்த லிங்காட்டிப்பாளையம் போய் கூத்தாடும் போது வாங்க நைனா வந்து பலவில உட்காருங்கன்னு கையை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சேன். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு லிங்காட்டிப்பாளையம் திரடேசவாத்தியார் என்ன பாடுறாரு, அன்னைக்கு கருவிருந்தது பூத்து கனிந்தது உருவமைந்தது நோக்கி பிறந்தது கருமகி சிறந்தது இந்த புவி மீது கொண்டை விடிஞ்சு பிற்பாடு கேட்டேன். அதுக்கு விளக்கம் சொன்னாரு. எப்படி? கடைசியில கவலை கொண்டது சூழ்ச்சி நிறைந்தது இளமலர்ந்தது போக்கும் மிகுந்தது கடமுடைந்தது வாழ்க்கை மறைந்தது இது போல அந்த மாதிரி அவர் இறந்துட்ட பிற்பாடு தேவன் ஒரு மணி கர்ணா அண்ணாரு. அந்த வயசுல நான் தான் பொன்னூர் வேணா அந்த ஊர்ல மணவாளன்னு எங்க அண்ணா வந்தாரு. கொஞ்சம் மட்டும் போனவர்த்தி செய்வார். அசல் பொம்னாடி மாதிரி பேசுவார். எனக்கு எல்லா பாட்டும் லிங்காட்டிப்பாளையம் திரடேசவாத்தியார் பாட்டை பூரா அந்த லிங்காட்டிப்பாளையத்துல மனவாலும் சொல்லக்கூடிய அண்ணன் தான் எனக்கு எல்லா பாட்டும் எழுதி கொடுத்தவர். ஏன் இதை கூட சொல்ல வர்றேன்னா அந்த லிங்காட்டிப்பாளையத்தார் சூர வேஷத்தையே நான் பார்த்தேன். 2 கோய் மயிர் வந்து என்ன கொடுக்க போறாங்க அந்த நடேசவாத்தியார் அவரே சூர வேஷத்தை பார்த்து என் மச்சாங்கிட்ட சக்கரை இருக்குன்னு தெரியாத சக்கரை செத்த நேரத்துல பஞ்சிராவ போகுது. யாரடா நீ எந்த ஊரு நம்மள பார்த்தது இங்கு வந்த விதத்தை நீ கூறு. யாரடா நீ எந்த ஊரு இங்கு வந்த விதத்தை கூறு. நீங்க 2 பேரும் யாரு? எதுக்கு வந்து நாங்க ஆம்படியா முன்னாடி ஒன்னா இருக்கும் போது வந்து மேட்டீங்களா காரணம் இல்ல. 2 பேருக்கு என்ன வேலை? தாலி அடடா. யாரு யாரையா? நீங்க வந்திருக்கிறீங்களே முதல்ல நான் யாரு உங்களுக்கு தெரியுமா? அம்பலவான நாடக சபாவில இவர் தான் கலைமாமணி விடுத்து தாங்கள் சேகர். தெரியும் சக்கரவுக்கு இதை கோதண்டா இந்த பாட்டுக்கும் ஒரு விளக்கம் இருக்குதுங்க. எப்படிங்க? ஒரு விளக்கம் இருக்கு. தேவனாம்பட்டம் ராஜகோபால் வாத்தியார் இப்ப சொன்ன லிங்காட்டிப்பாளையம் நடேசவாத்தியார் அவர் கும்பல்ல காலம் பூரா இருந்தவர். எங்களுக்கு குரு செல்லமுப்பன் நரசிங்க ஆசிரியர். பக்கத்துல செல்லமுப்பன் அவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவரு. இந்த கிழக்கு உண்டான பாடம் பூரா அத்தனையும் எங்களுக்கு வழிகாட்டினவர் செல்லமுப்பன் நரசிங்கம் தான். இதை ஏன் உங்களுக்கு விபரமா சொல்றேன்னா தேவனாம்பட்டத்தாரு கூத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த நரசிங்க அங்க கூத்து பார்க்க போயிருக்காரு. சும்மா போறது இல்ல. 4 பேரை கூட்டிக்கிறது. 4 பேர் கையில் 4 பேப்பரை கொடுத்துருது. 4 பேர் கையில் பென்சில் தான். பென்சில் கொடுத்துருது. தேவனாம்பட்டத்தாரு ஒரு செய்யுள் சொல்றாருன்னா முத வரி ஒண்ணுது, 2வது அவருது, 3வது இவருது, 4வது இவருது.
அப்ப இந்த மாதிரி ஒரு வரியா எழுதி என்ன கேட்டா பட்டுன்னு சொல்றத பட்டுன்னு வரப்படுத்த முடியாது. எழுத முடியாது பட்டுன்னு. மறுபடியும் 4 வரியும் ஒன்னா சேர்த்து வரப்படுத்துவாராம் எங்க நரசிங்க வாத்தியார். ஓஹோ. இப்படி கூத்து பார்க்க அவர் போகும்போது அன்னைக்கு நாடகம் தானாசூர கர்ண ஆட சொல்லிட்டாங்களா தேவனாம்பட்டிருக்காரு. ஓஹோ. அன்னைக்கு தானாசூர கர்ண ஆடக்கூடிய சூர வேஷக்காரரு அன்னைக்கு வரலையா? வரல. அன்னைக்கு வரல. வெல்ல சூர வேஷக்காரர் வெல்ல. ஆனா ஊர்ல கேட்ட நாடகத்தை ஆடணும். ஆமா அப்படின்னு விசரப்பட்டீங்கன்னா சூர வேஷக்காரர் தாங்க வெல்ல, நீங்க நாடகம் சொல்றதை பத்தி கவலை இல்லைங்க, சூர வேஷம் ஆடு இல்லைங்கன்னாங்களாம். ஒருத்தர் கூத்து பாக்குறாரு, அவர் இட்டுன்னு வர்றேன்னு நரசிங்கத்தை கொட்டியாக விட்டுக்கிறாங்க. ஈத்து கொஞ்சம் வாய்ச்சார விட்டு விட்டுருக்காங்க. உதத்தான் இவருக்கு. நாப்பா நீ எங்க பாருங்கன்னு கேட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டாராம். தேவனா பட்டத்தார் எடுத்ததும் சாப்பிட்டியான்னு கேட்டாராம். சாப்பிட்டேன் வாத்தியார். யார் கம்பெனில இருக்கிறேன்னா நான் நடேச வாத்தியார் கிட்ட இருக்கிறேன்னா. அப்ப சரியான ஆள் தான், நீ வா சூரவேஷம் தெரியுமா ஆடுறியான்னாராம். சூரவேஷம் ஆடுறியான்னாராம். நான் அது பழக்கம் இல்லைன்னாரா செல்லம் பழக்கம் இல்லையா. அப்பதான் சொன்னாராம் தேவனாம்பட்டம் சார், ஆட்டக்காரருக்கு பழக்க வழக்கம் என்னடா, என்ன எந்த வேஷத்தை விட்டாலும் ஆடணும் அப்படின்னாராம். யாரு தேவனாம்பட்டம் சார். சரி ஆடுறேன்னாரா. அதே மாதிரி தானா சூரம் கட்டிக்கின்னு இங்க இருந்து மும்மூர்த்தி தேவரை அட்டி சாதம் பண்ணிட்டு வந்துட்டாரு. யாரு? நரசிங்கம். இப்போ பகவான் வேஷம் தேவனாம்பட்டம் சார். அவர்கிட்ட போகும்போதெல்லாம் குண்டி உதர்த்தி வருது. யாருக்கு? நரசிங்கத்துக்கு. அப்பதான் தம்பிம்மா வேகம் நான் யாருன்னு தெரிஞ்சா தம்பிம்மா வேகம் வராதுன்னாராம் தேவனாம்பட்டம் சார். திகிர் மன்னரா நீ யாரு அப்படி கேட்டாரா. அப்பதான் பாடினாரா இந்த பாட்டை. சக்கரம் கிதை போதண்டும் மிக்கவே தொட்ட சரிங்க. சக்கரம் கிதை போதண்டும் மிக்கவே கரத்தில் ஏந்தும் சங்கு சக்கரம் கிதை போதண்டும் கௌதமாமணி பூண்டிருக்கும்படியான பஞ்சாயுதத்தை தரித்த நாராயணன் என்ன சாரங்க பாணி என்று உனக்கு தெரியாதான். யாரு? தேவனாம்பட்டம். அதுக்கு எங்க வாத்தியார் என்ன சொன்னாராம், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னாரா. நீ யாருன்னு கேட்டாராம். யாரு? அதுக்கு அவர் எதிர்பார்த்து என்ன பண்ணாராம், சத்த சாகரம் எல்லாம் தத்தளித்திட செய்த தானாசூர கர்ணன் என்று உனக்கு தெரியாதானாரா. எப்படி ஐயா இந்த மாதிரி நாடகக்காரெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. இவ யாரு? சண்டானும் முண்டானும் கூடி வைகுந்தத்தை தேடி நாடி. என்ன சொல்றேன், எனக்கு தொண்டை சரி கிடையாது. எதுக்கு வந்தீங்க? என்ன நான் உன்னை அடிக்கலாம் உதைக்கிறேன். ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தா நான் புடிச்சு வீட்டுக்கு போயிருவேன். அக்கா சாவிக்கு போனா பக்கம் தான் பாண்டி போயிடுவாரு. அட்டம் இருக்கக்கூடிய என் முண்டாட்டி லட்சுமிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 20. அவர் குடும்பத்தில் தப்பு பண்ணிட்டீங்க ஐயா, தப்பு பண்ணிட்டீங்க. 2500 ரூபாய் போற பீஸ் 20 சித்தனி திருமதிப்புக்குரிய திகழ் திருவாளர் சித்தனியை சேர்ந்த சித்தனி என்ன பாரத பூத்து வருஷம் 5 நிமிஷம் வைகுந்தம் வந்துட்டானு அவனை தீர்த்துட்டான்னு அர்த்தம். சித்தனியை சேர்ந்த சுந்தர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனி சூரவேஷம் ஆடக்கூடிய ஆறுமுகம் கெட்டிக்காரனுக்கு பொறுத்த பையன் நேருக்காக
50 ரூபாய் 2 கேனும் கொடுத்திருக்கிறாரு. அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று எங்கொண்டு வாழும்படி இறைவனை எம்பெருமானை மிக பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெய. ஏய், ஏய், ஒரு சிட்டி 2,50,000 போறேன். எங்கடா பட்டு வந்து கேக்குறேன். ஏய், எப்படி நான் சொல்றது கேளு. இந்த வைகுந்தத்துல தேவான்னு சொன்னா என் பிள்ளைதான் எனக்கு பாருங்க. ஆமா என் பிள்ளைதாங்க பாருங்கப்பா. ஆமா நாங்க தான் வருவோம். எனக்கு ஏஜ் வைக்கா நீங்க கேக்குறீங்களா? நீ யாருடா? ஏய், நாங்கதான் சண்டாசுரன் முண்டாசுரன். எனக்கு சண்டனாயிரு முண்டனாயிரு எந்த மயிரானா இப்ப குடுக்க முடியுமா முடியாதா? குடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. சண்டைதான் சண்டைதான். சண்டை 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 சண்டைடா. போட சண்டை போடலாமா வேணாவா? சண்டை போடலாமா வேணாவா? முடிஞ்சா போட்டு போயிரு. இல்லனா என்ன முடிஞ்சா போட்டு முடிஞ்சா போட்டு போயிரு. அடங்காரட பயலே நீதான். அரடா பயலே நீதான். அச்சமும் பயமில்லாமல் போறது புரிய வந்தாய். அட பொல்லாத பொறுக்கினாயே. அட சண்டைக்கு வாடா இல்லை என்றாலே அந்த வழி பார்த்து போடா. எட்டு மணி மேல கடத்திருப்பாங்க. பொண்டாடி லோடி ஏத்துறாங்க. நான் சக்கரத்தை விட்ட பாரு. அத வாயில அப்படியே வாயில கடிச்சு கொதகோன்னு போட்டுட்டாச்சு. கொதகோன்னு பண்ணலையா? சக்கரை ஒலையில மாட்டிக்கிச்சு. அந்த சக்கரை போனா போய் போகுது. என்கிட்ட ஒரு சக்கரை காட்டாச்சு சக்கரை. ஐயா நம்ம புற சேரணும்னா கைலாயம் போனாதான். கைலாயம் உங்க அண்ணன் அண்ணன்கிட்ட உங்க அண்ணன்கிட்ட போனாதான் உனக்கு ஆம்பிடியா? போலாங்க. தொட்டு பேசாத. பகவான் தம்பி சாத்திங்க. காத்து கையாது யாரும் தொடாத பேசுன்றாங்க. ஒருவேளை நாம எந்த கடையில வாங்கணுமோ
அரிசி அதே கடையில வாங்கிட்டாங்களா? கரெக்டா புல்லட் அடிச்சு வாங்கிக்கிறாங்க. அங்கேதான் வாங்கிக்கிறாங்க. மச்சனா, மச்சான் கையில சக்கரை இல்லாம இருக்கு. அந்த சக்கரை என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? இப்ப என்ன ஆச்சு? ஐயா 1/2 அடியில மாட்டிட்டு இருக்குது. தூக்குறதுக்கு ஆளுதான் தேடிட்டு வந்து கிடப்பேன். வயிற்றுனா சூளமேங்க. அது ஒரு அடியில மாட்டிருக்கு. ஒரு அடி மாட்டில இரும்பு கடையில இருக்குது. இப்ப யார் கொட்டி போட்டான்? அந்த கண்டரை போட்ட பாத்துட்டா சண்டரை போட்டாங்க. போய் குடிக்கிட்டு காசு இருக்கு கூட வேலைக்கு போட்டா ஐயா. ஐயா இதே வான விடுறாங்க என்ன தெரியல ஐயா. ஆபத்து வருதுல்ல, காப்பாத்துமா காப்பாத்துறா. நாசமா போகுது, குடிச்சாரா போகுது. இல்ல நல்ல கறி போவா அவன் போட்டாடி தாயா இருக்கும். ஐயா ஐயா பகவானே என்ன பிடிச்சிக்கிற பகவானே. மச்சான் மச்சான் யாரோ சண்டாசுரம் முண்டாசுரன். ஆமா அந்த சண்டன் முண்டனை. ஆமா அவனுக்கு வரம் கொடுத்தது யாரு? எந்த கம்மியாட்டி அவனுக்கு அவன் பொண்டாடி சத்தியலோகத்துக்கு அப்பா அவனு வந்தானுங்க. சுத்தமான புத்தி கட்ட மாட்டாங்க. ஐயா நாளைக்கு அம்மா ஆச்சு எட்டியும் ஒதுக்கிட்டு அவனுகிட்ட உதவியும் வாங்குது கருமமும் பண்ணுது. நீ சாப்பிடல நாங்க நம்ம மண்ணையாடா கலந்தோம். பையா போற புள்ளதாச்சு சத்தியமா சொல்றேன். நான் எதுவுமே செய்யல. வழியில போற பிள்ளைக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? இவங்க யாரும் அனுப்புது? இந்த ஐயா பையா கேளியா பையா நீ தான் ஐயா சத்தியலோகத்துக்கே உனக்கு வந்தானுங்க. அந்த சேர்வை கண்டு என் மனைவி ஆசீர்வாதம் கொடுத்தோம்.
என்ன மாமா மறைக்கிற? சொல்லுங்க. ஆசீர்வாதம் கொடுத்ததும் அவன் என்ன கேட்டான்? எதை கேட்டாலும் கொடுக்கணும்னு ஒரு சத்தியம் கொடுன்னா. நீ என்ன செய்த? அவன் என்ன கேட்க போறான்? ஏதாவது பொன் பொருள் தானே கேட்பான்னு சத்தியம் கொடுத்துட்டான். சத்தியமான புரிவு என்ன அறிவிக்குமா? இந்த நான் அப்படியே சொன்னேன். வேணாங்க வேணாங்க வேணாங்க. சரி அது கேட்டான். ஆனா சத்தியம் கொடுத்த உடனே ஆனா பாராய பிரபஞ்சத்தில் யோனியால் பிறந்தவர் கரத்தால் என் உயிரானது மரணம் எனக்கு வரக்கூடாது, ஏற்படக்கூடாது. ஆமா. யார் ஒருவர் யோனியால் பிறக்காதவர் இருக்கின்றாரோ அவங்க கையாலத்தான் மரணம் வந்தா அவங்க கையால தான் வரணும் அப்படின்னு மறந்து வந்தாங்க. இப்படி கேட்டானே இத குடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நான் தான் கொடுக்கணும்னு சத்தியம் கொடுத்துட்டேன். அப்புறம் சத்தியத்தை புத்தியே இல்ல பின்ன குடுக்கும் போதே சொல்றேன் வேணாம் வேணாம்னு சொன்னேன். என் மாவு சொல்லி கேட்கல பையா. எனக்கு உண்டா? சரி டேய், எங்க கைலாயத்தை கொலை கொண்டுட்டான், சத்தியில வந்து கொலை கொண்டுட்டான், மச்சான் வைகுந்தத்தை கொலை கொண்டுட்டான். சக்கரை இருந்தது அது என்ன? மாட்டிக்கிச்சு ஒளியில. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இல்ல அதுக்கு அப்பா கூப்பிட்டு அவர் தான் முடிவு பண்ணுவார். வரம் கேட்டானுங்க கொடுத்துட்டேன். அதுக்கு முடிவு நீதான் ஏதாவது வழி இஷ்டத்துக்கு நீ மண்ணு கொடுப்ப. இதுக்கு நான் தான் என்னடா இது? டேய் அப்புறம் என்ன பண்றது? கேட்டா கொடுத்தாச்சு. பிரமதியாவா யோனின் வழியா பிறந்தவர் கையால் அவர் ஆளக்கூடாது என்று வரம் கொடுத்து விட்டார். ஆமா அதானே? ஆமா. எம்மா அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னண்ணா? அம்மா, ஏன்னா இந்த உலகத்தில் உன்னை விட ஒரு தெய்வம், உன்னை விட ஒரு தெய்வம் 1008 அண்டம் முதல் தாயன விளங்கு சக்தி 64 பீடமே திரு கோயில் கொண்டு அது குலதெய்வமாய் கருணை எனக்கு கொடுப்பவளை கொண்டாடுமே. என்கிட்டா சொல்லுங்க. இந்த 1008 அண்டத்தையும் படைத்தவள் நீ. நான் தான். அதனால் இந்த உலகத்தில் யோனின் வழியா பிறக்காதால் நீதாமா நான் தானா? அந்த சண்டன் உண்டனை நீதான் அடிக்க வேண்டுமே தவிர வேற எங்களால யாராலையும் முடியாது. பெருமானுடைய சூலம் போய்விட்டது. ஆமா. என் கையில் இருந்த சக்கரம் போய்விட்டது. உண்மைதான். பிரபதியானுடைய தண்டாயுதம் போய்விட்டது. யாராலையும் அவனை மடிக்க முடியாது. அதனால் இந்த உருவத்தை மாற்றி அகோர உருவத்தோடு வந்தால் சரி அந்த சண்டன் உண்டனை நீதான் அழிக்கலாம். அழிக்க முடியுமே தவிர வேற யாராலும் அழிக்க முடியாது. சரி அண்ணா. அதனால் நீ அகோர உருவமா வந்தா உன்னை கொடுவலை நிறுத்திட்டு நாங்க 3 பேரும் உன்னை தோத்திரம் செய்வோம். சரி நாங்க தான் கடவுள்னு அவன் வந்து கேட்பானுங்க. சரி வேற இருந்தா நீ தொட்டு பாடுறான்னு நாங்க சொல்லுவோம். அப்போ உன் பேர்ல அவன் பாய்வானுங்க. சரி அந்த 2 பேரையும் நிதானமா மடிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். யோனின் வழியா பிறக்காத நீ மட்டும்தான். சரி அண்ணா. சரிதானம்மா? இதோ அகார உருவமாக வரணும். இந்த உருவத்தை மாற்றி அகோர உருவமா. ஆமா, இப்படியே பகவான் அம்மா பார்வதியா அகார உருவம் மாத்த அகோர உருவம் அங்காள பரமேஸ்வரியா மாறி இது அங்காள பரமேஸ்வரி